முன்னால் பேசி அமர்ந்திருக்கிற தோழர்களே, பெரியவர்களே, சான்றோர்களே, பின்னால் பேச இருக்கக்கூடிய தோழர்களே, வருகை தந்திருக்கிற தோழர்களே, சான்றோர்களே, உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். ஊடகவியல் பற்றியான வலுவான செய்திகளை எனக்கு முன்னால் பேசிய திரு வேந்தர் அவர்கள் குறிப்பிட்டார். இதழ் வலு என்பது எவ்வளவு அளவுக்கு தேவைக்குரியது என்பது குறித்தெல்லாம் நம்ம விரிவாக தெரிந்து வச்சிருக்கோம். இன்றைக்கு ஆளுகிற வைதிக பார்ப்பனியத்தினுடைய கோட்பாடுகளுக்கு அவர்களுடைய ஊடகங்கள் எந்த அளவுக்கு பயன்பட்டு இருக்கிறது என்பதெல்லாம் நாம் அறிந்திருக்கிற செய்திகள். இதழ்கள் மட்டுமல்ல, நாளிதழ்கள், தொலைக்காட்சிகள், இது எல்லாமே இந்த மக்களுடைய பெரும்பான்மை சக்திகளை ஒருங்கிணைத்து தங்களுடைய வழிகளிலே கொண்டு செல்வதற்கு ஒரு பெரிய ஆற்றலாக பயன்படுத்தியிருக்கிறது. உங்களுக்கு அறிஞர் அண்ணா பற்றி கேள்விப்பட்டிருப்பீர்கள். திராவிட இயக்கத்தினுடைய அடிநிலை தலைவராக அவர் பொறுப்பேற்று செயல்பட்டுக் கொண்டிருந்த பொழுது அவர்கள் ஒரு முழக்கத்தை வைத்திருந்தாங்க. அடைந்தால் திராவிட நாடு, இல்லையே சுடுகாடு என்பது அதனுடைய முழக்கம். அந்த முழக்கத்தை சொல்கிற பொழுது அண்ணா குறிப்பிடுவார், 4 திரைப்படங்களை நாங்கள் தணிக்கை செய்யாமல் எங்களை வெளியிடுவதற்கு அரசு அனுமதிக்குமானால் நாங்கள் திராவிட நாட்டம் முழுசாக பெற்றுவிடுவோம் அப்படின்னு சொல்வார். அன்றைக்கு அவருடைய ஊடக வலு என்பது ஒரு திரைப்படத்தை தணிக்கை இல்லாமல் எடுப்பதற்கான வாய்ப்பு இல்லாத சூழல். ஆனால் இன்றைக்கு அவர்களுக்கு பெரிய வலு இருக்கிறது. ஊடகத்தினுடைய அனைத்து துறைகளிலுமே அந்த திராவிட இயக்கத்தை சார்ந்தவர்கள் பெரிய வலுவோடு இருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் தொலைக்காட்சி இருக்கிறது, செய்தித்தாள் இருக்கிறது, இதழ் இருக்கிறது, நாளிதழ் எல்லாம் இருக்கிறது. ஆனால் அந்த கொள்கை இல்லை. ஆக 2 தேவைகள் இருக்கிறது. ஒன்று கொள்கை இருக்க வேண்டும், 2வது ஊடக வலு இருக்க வேண்டும். கொள்கை இருக்கிறவர்களிடம் ஊடக வலு இல்லை, ஊடக வலு இருக்கிறவர்களிடம் கொள்கை இல்லை. ஆனா ஆரிய பார்ப்பனர்களிடம், வைதிக பார்ப்பனர்களிடம் அது 2மே ஒருங்கிணைந்து இருக்கிறது. அவர்கள் எந்த உயர்நிலைக்கு போனாலும் தங்களுடைய கொள்கைகளை விட்டுக் கொடுப்பதில்லை. எந்த வலுவடைந்தாலும் கூட அதை பரப்புவதற்கான அனைத்து வேலைகளையும் செய்கிறான். துக்ளக் ஷோ தனக்குன்னு ஒரு வழி எடுத்துக்கிறான். அந்த துக்ளக்னு ஒரு நாளிதழ். அவன் நடிகராக இருக்கலாம், வழக்கறிஞராக இருக்கலாம். ஆனால் அவன் எடுத்துக்கொண்ட செயல்பாடு அந்த துக்ளக் இதழ். அந்த துக்ளக் இதழினுடைய எந்த காலத்தினுடைய இதழை எடுத்து பிரித்து பார்த்தீங்கன்னாலும் அவனுடைய கோட்பாட்டில் சின்ன அளவுல கூட மாற்றம் இருக்காது. ஒரு நடிகனாக இருக்கலாம் எஸ்.வி. சேகர். அவனுடைய நிலை என்ன அப்படின்னு சொன்னா துக்ளக் ஷோனுடைய கருத்துகளிலிருந்து மாறுபட்டதல்ல. செம்மங்குடி சீனிவாச ஐயன் அவன் ஒரு இசை கலைஞராக இருக்கான். ஆனா அவனுடைய கோட்பாடு துக்ளக் ஷோவிலிருந்து, எஸ்.வி. சேகரிலிருந்து யாரிடமிருந்து மாறுபட்டதல்ல. ஆக எங்கிருந்தாலும் பார்ப்பனர்கள் ஒரே கோட்பாடோடு ஒரே நோக்கத்தோடு செயல்படுகிறார்கள். ஆனால் நம்மவர்கள் எப்படியாக இருக்கிறோம் என்பதுதான் நம்முடைய கேள்வி. நாம் ஒரே நோக்கத்தோடு இல்லை, ஒரே நோக்கத்தோடு காலம் கடந்தும் இருக்கவில்லை. ஒரு 30-40 ஆண்டுகளுக்கு முன்பு நம்முடைய நிலை வேறு, 20 ஆண்டுகளுக்கு முன்பு நம்முடைய நிலை வேறு, 10 ஆண்டுகளுக்கு முன்பு நம்முடைய நிலை வேறு, இன்றைக்கு நிலை வேறு அப்படின்னு காலங்கள் நம்முடைய நிலைகளை மாற்றி வருகிறது. நம்முடைய கொள்கைகளை நழுவ விடு வருகிறது. அப்படியெல்லாம் கடந்து எந்த காலத்துக்கும் நிலைப்பான ஒரு கொள்கையை வலுவான நிலையில் முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்ற உறுதியோடு செயல்பட்டவர் நம்முடைய பழனிவாளா. அவருடைய நோக்கத்தில் கொஞ்சம் கூட நழுவாம உறுதியாக ஒரு இதழை நடத்தினார். அந்த இதழுடைய கொள்கை வீழ்ந்து விடக்கூடாது என்கிற நோக்கத்தோடு நம்முடைய உமர் கயான் உள்ளிட்ட தோழர்கள் எல்லாம் மிக வலுவோடு இதை நடத்த வேண்டும் என்கிற உணர்ச்சியோடு முன்னெடுக்கிறார்கள். அப்படி முன்னெடுக்கிற இந்த சூழலிலே ஒரு 2 செய்திகளை மட்டும் நான் கூறிவிட்டு ஒரு வலுவான துணையோடு நாம் அனைவரும் இணைந்து செயல்பட வேண்டும் என்கிற அழுத்தத்தை நான் கூற வருகிறேன். முதலில் ஒரு செய்தி, முக்கியமான செய்தி, நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய செய்தி. குறிப்பாக இஸ்லாமிய தோழர்கள், இஸ்லாமிய தோழர்களுடைய கருத்துக்களை பொறுத்தளவிற்கு அவர்கள் அடிப்படையில் இன அடிப்படையில் தமிழர்கள் என்பதில் மாற்று கருத்து இருக்க முடியாது. ஏன்னா இவர்கள் எல்லாம் நேரடியாக அரபு நாடுகளில் இருந்து வந்தவர்கள் அல்ல.
நம்முடைய சீமான் அவர்கள் குறிப்பிடுகிற பொழுது கூட மிக தெளிவாக குறிப்பிட்டார். ஒவ்வொரு இஸ்லாமியனும் அவர்களுடைய இனத்தை தேசத்தை சார்ந்தவர்கள் தான். பாகிஸ்தானியனாக இருக்கலாம், அவர் இஸ்லாத்தை தழிந்திருக்கலாம், அவர் ஒரு பாகிஸ்தானியன் தான், ஆப்கானிஸ்தான் தனித்தவர். அதுபோல வங்காள தேசத்தை சார்ந்தவர் ஒரு வங்காளியாகத்தான் இருந்தார். அவருடைய முஜிபுர் ரஹ்மான் அவர் தன்னுடைய இஸ்லாமியனாக மட்டுமே கண்டு நின்று விடவில்லை. அதனாலதான் வங்காளத்துடைய விடுதலை போராட்டத்திற்காக பாகிஸ்தானை எதிர்த்து ஒரு பேரெழுச்சி அவரால் நடத்த முடிந்தது. அதுக்கு இஸ்லாமியர் அல்லாத சித்தார்த்த சங்கரே துணை நிற்க முடிந்தது, வங்காளியாக இருந்து துணை நிற்க முடிந்தது. இதெல்லாம் வரலாற்றில் நம்ம பார்த்த செய்திகள். அப்படி இருக்கிற பொழுது ஒவ்வொரு இஸ்லாமியர்களும் அவரவர்கள் வாழுகிற தேசங்களில், அவர்கள் வாழுகிற நாடுகளில் அவர்களுடைய பண்பாட்டை அடிப்படையாக மேற்கொள்ள வேண்டும் என்பது கட்டாய தேவைக்குரியதாக இருக்கிற பொழுது, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் தங்களை தமிழர்கள் என்று அடையாளப்படுத்துகிற பொழுது ஏன் தமிழில் பெயர் வைத்துக் கொள்ளக்கூடாது என்பது அடிப்படை கேள்வி. இதை நாங்கள் என்னுடைய ஜெயலலிதாத்தின் அவர்களோட கூட கேட்டோம். அவர் கூட உறுதியாக சொன்னார், எங்களுடைய குரானில் அப்படியான வலியுறுத்தம் இல்லை. ஒரு இஸ்லாமியன் அரபு மொழியில் தான் பெயர் வைத்துக் கொள்ள வேண்டும் என்பது கட்டாயம் இல்லை. அப்படி கட்டாயம் இல்லாத பொழுது ஏன் பெயர் வைத்துக் கொள்ள வேண்டும்? அப்படி வைத்துக் கொள்வதன் வழி அவர் என்ன அடையாளப்படுத்துகிறார் என்று சொன்னால், தன்னை தனிமைப்படுத்தி அடையாளப்படுத்துகிற ஒரு சூழல் உருவாக்குகிற பொழுது இந்த மக்களோடு ஒன்றிணைவதிலே தடைகள் ஏற்படுகிறது. தென்மொழி இயக்கத்திலே அது தனித்தமிழ் இயக்கம், தமிழ்நாட்டுடைய விடுதலைக்காக போராடி கொண்டிருக்கிற ஒரு இயக்கம். ஐயா பாவலர் பெருந்திருநாள் அவர்கள் இந்த இயக்கத்தை முன்னெடுத்து செல்கிற பொழுது பல இஸ்லாமியர்கள் அந்த இயக்கத்திலே ஒருங்கிணைந்து வந்தார்கள். தங்களுடைய பெயர்களை கூட தமிழில் மாற்றிக் கொண்டார்கள். காரைக்காலில் பூஞ்சோலை என்று ஒரு இதழ் வந்தது. அவர் ஒரு நல்ல இஸ்லாமிய மரபு சார்ந்த குரானை அடிப்படையாக கொண்டு 5 வேளை தொழக்கூடிய ஒரு நல்ல இஸ்லாமிய தோழர், ஒரு சிறந்த அறிஞரும் கூட. அவர் நடத்திய அந்த பூஞ்சோலை இதழினுடைய ஆசிரியராக அவர் தன் பெயரை பதிவு செய்து கொள்கிற பொழுது அவருடைய பெயர் காரை இறையடியான். இறையடியான் என்று வைத்துக் கொள்ளலாம். இறைவனிடம் கையேந்துங்கள் பாடல் வருகிற பொழுது அது ஒரு சாதி சமயங்களை எல்லாம் கடந்து எல்லாரும் செவிமடுக்கக்கூடிய ஒரு பாடல் உணர்வை எங்கு தருகிறது என்று சொன்னால் அந்த மொழியில் தருகிறது. அந்த மொழி பாடலையே நம்முடைய நாகூர் அனிபா அவர்கள் அரபு மொழியிலேயோ உருதுலையோ பாடியிருக்கின்றார். அந்த உணர்ச்சி நம்ம தமிழர்களிடையே ஏற்பட்டிருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. அதனால மரபுக்கான தமிழிய கூறுகளுக்கான ஒரு அடையாளம் என்பது உங்களுடைய இறை வழிபாட்டை உங்களுடைய தொழுகைகளிலே நீங்கள் செலுத்துவது எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனா அந்த தமிழிலே செய்கிற பொழுது இன்னும் கூடுதலாக இந்த மக்களோடு ஒன்றிணைய முடியும். அதை அருகூர்ந்து நீங்கள் சிந்திக்க வேண்டும். உங்களுடைய பெயரை உங்களுடைய அரபு சொல்லோடு இணைத்து தமிழ் பெயரோடு சேர்த்துக் கொள்ளுங்கள். உமர் புலவர் என்று ஒரு புலவர் இருந்ததெல்லாம் உங்களுக்கு தெரியும். சீரா புராணம் எழுதியது பற்றியெல்லாம் நீங்கள் படித்திருப்பீர்கள். ஆனா சீரா புராணத்தினுடைய ஆசிரியர் யார் என்று சொன்னால் உமர் புலவர். அவர் உமர் என்று நிறுத்திவிடவில்லை. தமிழுடைய இலக்கணத்திற்கு ஏற்ப உமர் புலவர் என்று அவருடைய அந்த இலக்கண சொல் நயத்தோடு அதை மாற்றி வைக்கிறார். அப்படி மாற்றுகிற பொழுது அந்த மண்ணினோடு ஊற முடியும், தமிழனுடைய பண்போடு ஊற முடியும். அதனால உங்களுடைய இணைப்பு சொற்களாக அரபு சொற்களோடு இணைத்த நிலையில் தமிழ் பெயரை சூழ்ச்சிக் கொள்வது என்பது ஒரு இணக்கத்தை கொடுக்க வேண்டும், இதை சிந்திக்க வேண்டும் என்ற ஒரு சிந்தனைக்காக முன்மொழியும். 2வது செய்தி, இன்றைக்கு இருக்கக்கூடிய வைதிக கோட்பாடு, இது முதன்மையான முகாமையான செய்தி. இன்றைக்கு இருக்கக்கூடிய வைதிக கோட்பாடு என்பது ஒரு இந்திய அரசு கோட்பாடு. இது ஏதோ ஒரு மத கோட்பாடு அல்ல. இந்து மதத்தை எதிர்த்த அல்லது இந்து பாசிசத்தை எதிர்த்த ஒடுக்கப்படுகிற சமூகத்தினுடைய சாதி அடிப்படையில் ஒடுக்கப்படுகிற சமய அடிப்படையில் ஒடுக்கப்படுகிற மக்கள் எல்லாம் ஒன்று சேர வேண்டும் என்ற ஒரு கோட்பாட்டோடு சார்ந்ததல்ல. முதல்ல இந்து மதம் என்ற ஒரு மதமே இல்லை. இந்து மதம் என்பது ஒரு ஆதிக்க மதம். அந்த ஆதிக்க மதம் என்பது வருண வேறுபாடுகளை கடைபிடிக்கக்கூடிய ஒரு மத கோட்பாடு. அதனால நாம் இந்துக்களிலே நாம் தெளிவட மறுக்கிறோம். இந்துத்துவனுடைய கோட்பாடு வைதிக கோட்பாடு, பார்ப்பனிய கோட்பாடு என்று இருக்கிற பொழுது அந்த பார்ப்பனிய கோட்பாட்டை எதிர்க்கக்கூடிய அரசியல் என்ன என்பதுதான் இங்க முக்கியமானது. அந்த அரசியல் என்பது தோழர் குறிப்பிட்டது போல ஒரு அரசியல் அதிகாரத்தை பெறுவதற்கான அரசியல்.
இருந்தால்தான் அந்த இந்துத்துவத்தை வீழ்த்த முடியும், வைதிகத்தை வீழ்த்த முடியும், பார்ப்பனியத்தை வீழ்த்த முடியும், இந்திய அரச கட்டமைப்பை வீழ்த்த முடியும். அந்த வைதிக கோட்பாடை வீழ்த்துவதற்கான அரசியல் அதிகாரம் தான் எது? அதுதான் முக்கியமான கேள்வி. நாம தான் இணைந்து சட்டமன்ற நாடாளுமன்றங்களுக்குள்ளார நுழைவதா? சட்டமன்ற நாடாளுமன்றங்களுக்குள்ளார நுழைந்து அரசியல் அதிகாரத்தை மாற்ற முடியுமா? கூலிகளாக